ஹே கைஸ், நான் உங்கள் கீதம்லா. இன்னைக்கு வந்து நம்மகிட்ட இந்த போக்கோ X7 Pro ஸ்மார்ட் ஃபோன் வந்து இருக்குது. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனோட அன்பாக்சிங் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலே வந்து கிட்டத்தட்ட ஒரு 45 டேஸ் முன்னாடி வந்து போஸ்ட் பண்ணியிருப்போம். ஸோ ஒரு 40 டேஸாக பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் வந்து நாங்கள் ஃபுல்லாக வந்து டெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து போக்கோ X7 Proட ஒரு லாங் டேர்ம் ரிவ்யூ வந்து பார்க்கலாம். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், செம்ம ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க ஆரம்பிக்கலாம். ஓகே கைஸ், ஃபர்ஸ்ட் வந்து வீடியோ ஆகும்போது ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்மளுக்கு எந்த விதமான ஒரு பெய்ட் கொலாபரேஷனோ இல்லாட்டி போக்கோட ஸ்பான்சர் வீடியோ கிடையாதுங்க. நான் வந்து உண்மையிலே என்னோட காசு போட்டு ஃப்ளிப்கார்ட்டில் வந்து இந்த ஃபோன் வந்து வாங்கினா அதோட பில் கூட நீங்கள் வந்து இங்கே பார்த்துக்கலாம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த ரிவ்யூ முடிச்சுட்டு இந்த ஃபோன் வந்து நான் OLXல வந்து விற்றுருவேன். ஸோ இது வந்து நம்மளோட ஒரு ஜென்யூனான ரிவ்யூ தான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஃபோனோட ரிவ்யூ வந்து நம்ம எப்பயும் போல் பில் குவாலிட்டிலேருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ பில் குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து போக்கோ வந்து இங்கே கொஞ்சம் காஸ்ட் கட்டிங் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃப்ரண்ட்டில் வந்து கிளாஸ் கொடுத்துருக்காங்க, நமக்கு வந்து பேக்கில் அதுக்கப்புறம் சைடில் வந்து நமக்கு பிளாஸ்டிக் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து நமக்கு பிடிக்கும் போது வந்து அவ்வளோ ப்ரீமியமாக ஃபீலிங் வந்து நமக்கு எதுவுமே வந்து கொடுக்கல. ஒரு நார்மலான பிளாஸ்டிக் ஃபோன் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் நமக்கு வந்து ஃபீலிங் வந்து இருக்குது. ஆனால் நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கேஸ். ஸோ கேஸ் வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல குவாலிட்டி கேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு சாதா டிபியூ கேஸ் மாதிரி இல்லாமல் ஒரு ரப்பர் ஃபீலிங் இருக்க மாதிரி ஒரு கேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கேஸ் வந்து கண்டிப்பாக நமக்கு வந்து நல்லா கொடுத்துருக்காங்க. ஸோ பிளாஸ்டிக் யூஸ் பண்ணனால நமக்கு வந்து பில் குவாலிட்டி மட்டும் அவ்வளோ ப்ரீமியமாக இல்லை. மற்றபடி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்க்குறதுக்கு ஃபோன் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. எனக்கு வந்து பர்சனலாக வந்து பிடிச்சிருக்கு. ஸோ பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது, கேஸ் வந்து நல்லா கொடுத்துருக்காங்க. ஆனால் நமக்கு வந்து பில் குவாலிட்டி மட்டும் இன்னும் கொஞ்சம் பெட்டராக வந்து பண்ணியிருக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு டிஸ்பிளே. ஸோ டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இதில் வந்து 6.67 இன்ச் 120Hz AMOLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா போக்கோ வந்து என்ன தான் பில் குவாலிட்டியில் காஸ்ட் கட் பண்ணியிருந்தாலும் டிஸ்பிளேல வந்து நமக்கு எந்த விதமான காஸ்ட் கட்டும் பண்ணலாம். நமக்கு வந்து டிஸ்பிளே வந்து செம்ம பிரைட்டாக இருக்குது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நமக்கு டால்பி விஷன் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க, HDR10+ சப்போர்ட்டும் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் வந்து வெளியில் யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து நல்லா பிரைட்டாக இருக்குது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டால்பி விஷன் இருக்கிறதுனால நமக்கு வந்து நீங்கள் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் பார்த்தீங்கன்னா டால்பி விஷன் கான்டென்ட் என்ஜாய் பண்ணலாம். அதே சமயத்தில் HDR கான்டென்ட்டும் உங்களால் வந்து என்ஜாய் பண்ண முடியும். ஸோ டிஸ்பிளே வந்து நம்மளுக்கு அருமையாக கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேல வந்து நம்மளுக்கு எந்த விதமான குறையும் நம்மளுக்கு வந்து போக்கோல வந்து வைக்கல. நெக்ஸ்ட் வந்து நமக்கு கால் குவாலிட்டி அண்ட் செல் ரிசெப்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஜியோலையும் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், ஏர்டெல்லையும் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். ஸோ வீட்டில் வந்து செம்மையாக சிக்னல் இருக்கும். அங்கே வந்து நம்மளுக்கு 5Gயும் சூப்பராக இருந்துச்சு. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கால் குவாலிட்டியும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஓல்ட்டில் வந்து நம்மளுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. இங்கே எல்லாருக்குமே தெரியும் நம்ம ஸ்டுடியோவில் வந்து சுத்தமாக சிக்னல் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வாய்ஸ் ஓவர் வைஃபையும் நமக்கு வந்து நல்லாவே வேலை செஞ்சது. இங்கே வந்து எனக்கு பெருசாக வாய்ஸ் ஓவர் வைஃபைலையும் பிரச்சனை வந்து வரல. ஸோ ஓல்ட்டும் நல்லா வேலை செஞ்சது, வாய்ஸ் ஓவர் வைஃபை நல்லா வேலை செஞ்சது. ஸோ கால் குவாலிட்டி செல் ரிசெப்ஷன் வந்து நமக்கு பெருசாக எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லை. இன்னொரு சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5G. ஆமாங்க, இதில் வந்து நமக்கு 16 5G பேண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 16 5G பேண்ட் இருக்கிறனால நமக்கு வந்து ஜியோலையும் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், ஏர்டெல்லையும் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். 5G வந்து நமக்கு ரொம்ப ஸ்பீடாக ரொம்ப சூப்பராக இருக்குது. 5Gலையும் நமக்கு வந்து எந்த விதமான குறையும் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து நமக்கு ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர். ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேன் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து நமக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரொம்ப அக்யூரேட்டாக இருக்குது. ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனில் நமக்கு வந்து எந்த விதமான ஒரு பிரச்சனையும் வந்து இல்லை. நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு ஸ்பீக்கர். ஸோ நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேல வந்து நமக்கு டால்பி விஷன் சப்போர்ட் கொடுத்த மாதிரி ஸ்பீக்கர்லையும் நமக்கு வந்து டால்பி அட்மோஸ் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஆப்பிள் மியூசிக்லலாம் பாட்டு கேட்டிங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் 2 ஸ்பீக்கர்ஸ் வந்து நமக்கு ஆப்வியஸ்லி இருக்குது. ஸோ நமக்கு வந்து மியூசிக்கோட எக்ஸ்பீரியன்ஸும் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ நீங்கள் கான்டென்ட் பார்க்குறதுக்கு நம்மளுக்கு வந்து டிஸ்பிளேவும் பயங்கரமாக கொடுத்துருக்காங்க, ஸ்பீக்கர்ஸும் ரொம்ப கொடுத்துருக்காங்க. ஸோ கான்டென்ட்லாம் நீங்கள் வந்து ரொம்ப சூப்பராக நீங்கள் வந்து கண்டிப்பாக என்ஜாய் வந்து பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்ட்ராஸ். ஸோ இதில் நமக்கு வந்து 3 விஷயம் வந்து எக்ஸ்ட்ராவாக ரொம்ப சூப்பராக வந்து பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா NFC. ஆமாங்க, நம்மளுக்கு வந்து நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸில் இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து NFC-யை மட்டும் நமக்கு வந்து ஸ்கிப் பண்ணிடுவாங்க. ஸோ உங்களால் வந்து கடையில் போய் டேப் டு பே எதுவுமே வந்து உங்களால் பண்ண முடியாது. ஆனால் நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நமக்கு NFC வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து கூகுள் பே, பேடிஎம் மாதிரி ஆப்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு யூஸ் பண்ணி டேப் அண்ட் பே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ NFC வந்து நமக்கு ஸ்கிப் பண்ணாததுக்கு கண்டிப்பாக ஒரு சூப்பரான விஷயம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து IR பிளாஸ்டர். ஆமாங்க, நமக்கு வந்து எப்பயும் போல இதில் IR பிளாஸ்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட ஏசி இல்லாட்டி டிவி எல்லாமே நீங்கள் வந்து கண்ட்ரோல் வந்து பண்ணிக்கலாம். மூணாவது சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாப்டிக்ஸ். ஆமாங்க, இது வந்து நான் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லுவேன். ஹாப்டிக்ஸ் வந்து நம்மளுக்கு உண்மையிலே பார்த்தீங்கன்னா போக்கோல வந்து நல்லா டியூன் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரைஸுக்கு பார்த்தீங்கன்னா ஹாப்டிக்ஸ் வந்து கண்டிப்பாக சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு பர்ஃபார்மன்ஸ். ஸோ பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து நமக்கு Dimensity 8400 அல்ட்ரா ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து பெஞ்ச் மார்க்ஸ் எல்லாமே இங்கே வந்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் நமக்கு வந்து அந்த ஸ்ட்ரெஸ் டெஸ்ட்டும் நீங்கள் வந்து இங்கே வந்து பார்க்கலாம். நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ராசஸர் வந்து 25,000 rupees இந்த ஃபோனுக்கு வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ கேமிங்காக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து டே டு டே யூஸ் பண்ணுற டாஸ்க்காக இருந்தாலும் சரி, எதுவுமே நம்மளுக்கு வந்து பிரச்சனை இல்லை. எல்லாமே நமக்கு வந்து ஃப்ளை ஆகுது அப்படின்னு சொல்லலாம். ஃபோனே நமக்கு வந்து ரொம்ப ஃப்ளூயிடாக ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேர் கேட்குற ஒரு விஷயம்
என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீட்டிங் இஷ்யூ. ஆனால் ரொம்ப நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீட்டிங் இஷ்யூ நம்மளுக்கு வந்து சுத்தமாக வந்து இல்லை. ஸோ ஹீட்டிங் இஷ்யூவில் எனக்கு வந்து நான் பெருசாக எந்த பிரச்சனையும் ஃபேஸ் பண்ணல. ஆனால் நான் ஃபேஸ் பண்ண ஒரு சின்ன பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஆதி காலத்துலேருந்து ஷாமி ஃபோன்ஸில் இருந்த ஒரு பிரச்சனை தான் ரேம் மேனேஜ்மெண்ட். ஆமாங்க, நம்மளுக்கு வந்து ரேம் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படின்னா நமக்கு வந்து சில ஆப்ஸ் வந்து டக்குன்னு சொல்லி ரொம்ப அக்ரெசிவாக நம்மளுக்கு வந்து க்ளோஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ சில டைம் பார்த்தீங்கன்னா சில ஆப்ஸ் வந்து நமக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வராமல் இருக்குது. சில டைம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 10 நிமிஷம் கழிச்சு இன்னொரு ஆப்பை நீங்கள் அதே ஆப்பை ரீஓப்பன் பண்ணும்போது அந்த ஆப் வந்து நமக்கு க்ளோஸே இருக்குது. ஸோ ரேம் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணலன்னு சொல்ல மாட்டேன், ரொம்ப அக்ரெசிவாக வந்து பண்ணுறாங்க. ஸோ அதை மட்டும் நமக்கு வந்து கொஞ்சம் வந்து பெட்டர் பண்ணாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறேன். மற்றபடி பார்த்தீங்கன்னா ஹீட்டிங் இஷ்யூ பர்ஃபார்மன்ஸில் நமக்கு வந்து எந்த விதமான ஒரு பிரச்சனையும் நமக்கு வந்து இல்லை. நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு சாஃப்ட்வேர். ஸோ சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா Android 15 வந்து கொடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் நமக்கு வந்து HyperOS 2 அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து Android 15 அண்ட் HyperOS வந்து நம்மளுக்கு அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து கொடுத்தது கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு விஷயத்தை நான் சொல்லிக்கிறேன். அந்த ரேம் மேனேஜ்மெண்ட் இஷ்யூவை தவிர பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சாஃப்ட்வேர் வந்து எந்த விதமான பக்ஸோ அதெல்லாம் வந்து ஃபேஸ் பண்ணல. நம்மளுக்கு வந்து அதெல்லாமே க்ளீனாக தான் இருந்துச்சு. லேட்டஸ்ட்டான சாஃப்ட்வேர் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து நான் கண்டிப்பாக ஒரு பெரிய பாராட்டு வந்து நம்ம ஷாமிக்கு வந்து கொடுத்துக்கலாம், ஐ மீன் போக்கோக்கு வந்து கொடுத்துக்கலாம். ஆனால் எனக்கு ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா HyperOS 2 ஆக்சுவலி நான் பார்த்தீங்கன்னா போக்கோ ஃபோன்ஸ் வந்து ரொம்ப நாள் கழிச்சு டெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறேன். சரி இன்னும் நிறைய இம்ப்ரூவ் பண்ணியிருப்பாங்க HyperOSல அப்படின்னு வந்து நினச்சேன். ஆனால் அது வந்து லைட்டாக டிசப்பாயிண்ட் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா One UI வந்து யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் விவோட FunTouch OS 15 வந்து நம்ம யூஸ் பண்ணோம். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஓப்போட கலர் OS வந்து யூஸ் பண்ணியிருக்கோம், iOS வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஓப்போ FunTouchலாம் பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் வந்து ரொம்ப மோசமாக இருந்துச்சு. இப்போ அவங்களே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக எவால்வ் வந்துட்டாங்க. ஆனால் HyperOS எனக்கு என்னமோ இன்னமும் ஒரு மாதிரி பேசிக்கான தான் இருக்குது. கேமராலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பேசிக்காக தான் இருக்குது. அந்த கேமராவோட ஆப் வந்து அந்த மாதிரி நமக்கு வந்து நிறைய இடத்துல வந்து ஒரு மாதிரி பேசிக்காக தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இந்த ஃபோன் மட்டும் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு பெருசாக வந்து தெரியாது. ஆனால் நீங்கள் வந்து மீதி ஆப்ரேட்டிங் சிஸ்டமோட நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா இன்னும் இந்த ஷாமி வந்து நிறைய நமக்கு வந்து டெவலப் பண்ணோம். ஸோ HyperOS 2ல வந்து நான் இன்னும் நிறையா ஒரு எதிர்பார்ப்பு வந்து வச்சுருந்தேன். ஸோ சூப்பராக பாலிஷ் பண்ணியிருப்பாங்க, சூப்பராக பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் பெருசாக எந்த விதமான இம்ப்ரூவ்மெண்ட்டும் பார்க்கல. யூஸ் பண்ணும்போது எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கண்டிப்பாக இன்னும் அந்த பிராண்ட்ஸ் மாதிரி ஷாமி வந்து நமக்கு கொண்டு வரல அப்படின்னு சொல்கிறது ஒரு டிசப்பாயிண்டிங்கான ஒரு விஷயம் தான். நெக்ஸ்ட் வந்து நமக்கு பேட்ரி. ஸோ இந்த ஃபோன் வந்து ஒரு 25,000 இல்லாட்டி 35,000க்குள்ள த பேட்டரி கிங் அப்படின்னு சொல்லி நான் வந்து ரொம்ப ஈஸியாக சொல்லிடுவேன். 6500 mAh பேட்டரி வித் வந்து நமக்கு 90 வாட் சார்ஜர் வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சார்ஜிங் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 45 மினிட்ஸ்லேருந்து 50 மினிட்ஸ் வந்து நமக்கு 0 to 100% வந்து நமக்கு சார்ஜ் ஆயிடுது. அதில் 6500 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. நான் நினச்சேன் இந்த MediaTek ப்ராசர் வந்து கொடுத்துருக்காங்க, பவர்ஃபுல்லான ப்ராசர் இருக்குது. ஸோ பேட்டரி லைஃப் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் ஒரு நினச்சிட்டு தான் இருந்தேன். ஆனால் உண்மையை சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அசந்துட்டாங்க. ஸோ ஒரு நாள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 2 மணி நேரம் இல்லை ஸ்க்ரீன் ஆன் டைம் வந்து காட்டல. ஆனால் நீங்கள் அந்த கிராஃப் வந்து பார்க்கலாம். ஒரு நாள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 days வந்து எனக்கு பேட்டரி லைஃப் வந்து கொடுத்துச்சு. அண்ட் ரொம்ப ஈஸியாக பார்த்தீங்கன்னா 1.5 days பேட்டரி லைஃப் வந்து ஈஸியாக கொடுத்துரும். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் வந்து ரொம்ப ஹெவி யூஸர். பிரைட்னஸ் எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஃபுல் பிரைட்னஸில் யூஸ் பண்ணுவேன். ப்ளூடூத் ஆனில் இருக்கும், ஹெட்ஃபோன்ஸ் கனெக்ட் பண்ணியிருப்பேன். அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ரொம்ப ஹெவியாக தான் யூஸ் பண்ணுவேன். கேமரா அதிகமாக யூஸ் பண்ணுவேன். ஆனால் என்ன மாதிரி ஆளுக்கே பார்த்தீங்கன்னா 1.5 days 2 days கொடுக்குதுன்னா உங்களை மாதிரி லைட் யூஸராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக 2.5 days கூட கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பேட்டரி லைஃப் வந்து இந்த ஃபோனில் ரொம்ப சூப்பராக இருக்குது. இதுக்கு வந்து போக்கோக்கு ஒரு பெரிய தம்ஸ் அப் வந்து சொல்லலாம். ஸோ நான்லாம் பார்த்தீங்கன்னா iPhone 15 வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அது வந்து ஒரு நாளைக்கு 2 தடவை சார்ஜ் போட்டிருந்தேன். அந்த ஃபோன்லேருந்து இந்த ஃபோன் வந்து மாறும்போது எனக்கு அப்படியே ஏதோ ஒரு ஹெவனுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கு. ஏன்னா 2 நாளைக்கு ஒரு தடவை தான் சார்ஜ் போடணும், அதுவும் சீக்கிரமாக சார்ஜ் ஆகுது அப்படின்னும் போது ஸோ பேட்டரி லைஃப்காகவே இந்த ஃபோனுக்கு வந்து நம்ம குடோஸ் வந்து நம்ம போக்கோக்கு வந்து சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு கேமரா. ஸோ கேமரா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 50 மெகாபிக்சல் மெயின் கேமரா வித் ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன், சோனி சென்சார் தான் கொடுத்துருக்காங்க. 8 மெகாபிக்சல் அல்ட்ரா கேமரா, 20 மெகாபிக்சல் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கேமரா பர்ஃபார்மன்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு மெயின் கேமரா. ஸோ மெயின் கேமரா வந்து நமக்கு கலர்ஸ் வந்து நமக்கு நல்லா வைப்ரண்ட்டாக கொடுத்துருக்காங்க. சில இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓவர் சேச்சுரேட் ஆகுது, ஆனால் பார்க்குறதுக்கு வந்து நல்லா தான் இருக்குது. ஆனால் நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 மெகாபிக்சல் இருக்கிறதுனால நமக்கு வந்து டீட்டெயில்ஸும் நல்லா வந்து கொடுத்துருக்காங்க. HDR பர்ஃபார்மன்ஸும் பார்த்தீங்கன்னா சர்ப்ரைசிங்லி நமக்கு வந்து நல்லா வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ மெயின் கேமராவில் நல்லா லைட் இருக்கும்போது டே லைட்டில் வந்து பெருசாக வந்து குறை சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். நல்லாவே வந்து பர்ஃபார்ம் பண்ணுது. அல்ட்ராவைடை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டிப்பிக்கலான 8 மெகாபிக்சல் அல்ட்ராவைட் கேமராங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கலர்ஸ் வந்து அதே மாதிரி வைப்ரண்ட்டாகவே வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் டீட்டெயில்ஸும் நமக்கு வந்து ஓரளவுக்கு வந்து டீசெண்டாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு நைட்டில். ஸோ நைட்டில் பார்த்தீங்கன்னா மெயின் கேமரா வந்து மறுபடியும் ரொம்ப சூப்பராக வந்து பர்ஃபார்ம் பண்ணுது. எந்த விதமான குறையும் நம்மளுக்கு வந்து இல்லை அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் அல்ட்ராவைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைட் வந்து இருந்துச்சுன்னா ஓரளவுக்கு வந்து பர்ஃபார்ம்
மட்டும்தான். லைட் வந்து கம்மியாக பார்த்தீங்கன்னா பெருசாக ஃபோட்டோஸ் வந்து யூஸபிளாகவே இல்லை அப்படின்னு சொல்லுவேன். அதில் நான் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டே லைட்டில் வந்து நம்ம மெயின் கேமரா அல்ட்ரா வைட் வந்து கம்பேர் பண்ணும்போது ஓரளவுக்கு அது கலர்ஸ் வந்து மேட்ச் ஆச்சு. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா நைட்டில் வந்து சுத்தமாக வந்து கலர்ஸ் வந்து மேட்ச் ஆக மாட்டேங்குது. நம்மளுக்கு வந்து மெயின் கேமரா ஒரு ஃபோட்டோ வந்து எடுத்தால் அல்ட்ரா வைடில் அதே இடத்துல எடுத்திங்கன்னா வேறு ஃபோட்டோ வந்து நமக்கு எடுக்குது. ஸோ அல்ட்ரா வைட் வந்து நம்மளுக்கு ஓரளவுக்கு வந்து கலர் சயின்ஸும் நைட்டில் வந்து சரியில்லை, டீட்டெயில்ஸும் நமக்கு வந்து அந்த அளவுக்கு இல்லை. லைட் வந்து ஓரளவுக்கு இருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து டீசெண்டாக வந்து எடுக்குது. இல்லாட்டி பெருசாக நமக்கு வந்து சொல்லிக்கிற மாதிரி அல்ட்ரா வைட் வந்து எதுவுமே இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு செல்ஃபி கேமரா. ஸோ செல்ஃபி கேமரா பார்த்தீங்கன்னா 20 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ நான் நினச்சேன் செல்ஃபி வந்து பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் என்ன வந்து லைட்டாக டிசப்பாயின்மெண்ட் தாங்க அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன். செல்ஃபியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் நீங்கள் பார்க்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் ஓகேஷான ஃபோட்டோஸ் தான் கொடுக்குறாங்க. எச் டிரெக்ஷன் வந்து கண்டிப்பாக இன்னும் நிறையா இம்ப்ரூவ் பண்ணணும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஸ்கின் டோன் வந்து நம்மளுக்கு ரொம்ப சாஃப்டாக இருந்திருக்கு. பெருசாக டீட்டெயில்ஸே நம்மளுக்கு வந்து இல்லை. ஸோ இது வந்து நான் அந்த மேக்கப் ஆப்ஷன்லாம் கூட ஆஃப் பண்ணி பார்த்தேன். அப்போ கூட பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை இருந்துச்சு. ஸோ செல்ஃபி வந்து ஓகேஷாக தான் இருக்குது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஏன் தெரில நமக்கு வந்து ஒரு மாதிரி செல்ஃபிஸ் எல்லாமே ஒரு மாதிரி டார்க்காக ஷேடோஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ நான் நிறையா எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் நான் செல்ஃபி கேமரா வந்து சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன். நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு வீடியோ. ஸோ வீடியோ பொறுத்த வரைக்கும் 4K 60 FPS வரைக்கும் உங்களால் மெயின் கேமராவில் எடுக்க முடியும். அண்ட் நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 4K 60 FPS வீடியோவில் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இருக்கிறதுனால நமக்கு வந்து வீடியோ வந்து செம்ம ஸ்டேபிளாக இருக்குது. கலர்ஸ் கொஞ்சம் வைப்ரண்ட்டாக இருந்தாலும் வீடியோ வந்து கண்டிப்பாக வீடியோ குவாலிட்டி வந்து நல்லாயிருக்கு. ஸோ மெயின் கேமராவில் ஃபோட்டோஸும் நல்லாயிருக்கு, நைட் ஃபோட்டோஸும் நல்லாயிருக்கு, வீடியோ குவாலிட்டியும் நம்மளுக்கு வந்து சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து செல்ஃபி கேமரா. ஸோ செல்ஃபி கேமராவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1080p 30 FPS வீடியோ தான் உங்களால் எடுக்க முடியும். ஆனால் நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் தான் நம்மளுக்கு வந்து ட்ராஷ் மாதிரி இருந்துச்சு. ஆனால் நமக்கு வந்து வீடியோ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டீசெண்டாக வந்து பண்ணியிருக்காங்க. 1080p 60 FPS இல்லாதது ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான். ஆனால் 1080p 30 FPSல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டீசெண்டாக வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸிங். ஸோ ப்ரைஸிங் வந்து இப்போ நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் ஆஃபர்ஸு சூப்பர் காயின் அது இதுன்னு போட்டு 24,500 rupees வந்து வாங்கிக்கலாம். அதுவும் நோ காஸ்ட் இமே போட்டிங்கன்னா உங்களால் வந்து இன்னும் கம்மியாக வாங்கிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து இந்த ஃபோன் வர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஃபோன் வந்து பேட்டரி வந்து வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. டிஸ்பிளே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. டால்பி அட்மோஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டால்பி விஷன் சப்போர்ட்டும் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. மெயின் கேமரா சூப்பராக இருக்குது, வீடியோவும் சூப்பராக இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து இது எல்லாமே போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த ஃபோன் வந்து வாங்கிக்கலாம். நீங்கள் வந்து அதிகமாக கான்டென்ட் பார்த்தாலும் சரி, அதிகமாக கேம் விளையாட்ட ஒரு ஆளாக இருந்தாலும் சரி, இந்த ஃபோன் வந்து உங்களுக்கு 25,000 பட்ஜெட் இருந்துச்சுன்னா பக்காவாக இருக்கும். ஆனால் உங்களுக்கு வந்து கேமரா தான் ரொம்ப முக்கியம். எனக்கு வந்து கேமரா பர்ஃபார்மன்ஸ் இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, டிஸ்பிளேல நமக்கு வந்து டால்பி விஷன் சப்போர்ட் இல்லைனா பிரச்சனை இல்லை, அப்போ நமக்கு வந்து டால்பி அட்மோஸ் சப்போர்ட் இல்லைனா பிரச்சனை இல்லை, நமக்கு வந்து கேமரா தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னா என்ன கேட்டிங்கன்னா இதோட பெட்டரான ஃபோன்ஸ் வந்து இந்த ப்ரைஸில் வந்து இருக்கும். ஸோ இந்த ஃபோனில் ஏதாச்சும் பிரச்சனைகள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு வந்து யூஐ. ஸோ யூஐ வந்து பிரச்சனை எதுவும் இல்லை. ஆனால் மீதி ஓஎஸோட கம்பேர் பண்ணும்போது இன்னும் நமக்கு வந்து ரொம்ப பேசிக்காக தான் இருக்குது. பெருசாக பாலிஷ்டாலாம் நமக்கு வந்து எதுவுமே இல்லை. ரேம் மேனேஜ்மெண்ட் இஷ்யூ வந்து கண்டிப்பாக இருக்குது. அது அப்டேட்டில் நமக்கு வந்து இம்ப்ரூவ் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நெக்ஸ்ட் வந்து நமக்கு சொல்லபடி செல்ஃபி அண்ட் அல்ட்ரா வைட் கேமரா வந்து சொல்லிக்கிற அளவுக்கு எதுவுமே இல்லை. ஸோ 25,000 rupeesக்குள்ளே உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் வேணும், சூப்பரான டிஸ்பிளே வேணும், சூப்பரான ஸ்பீக்கர்ஸ் வேணும், சூப்பரான பேட்டரி லைஃப் வேணும் அப்படின்னா கண்ணை மூடிட்டு நீங்கள் வந்து போக்கோ X7 Pro வந்து வாங்கிக்கலாம். என்ன கேட்டிங்கன்னா 25,000 rupeesக்குள்ளே இன்னைக்கு கூட போக்கோ X7 Pro ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க, பிடிக்கலன்னா அனெக்ட் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாச்சும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகிழ்ச்சி.